இன்றைக்கி அரியமானில் இருக்கோம். அரியமான் பீச்சில், குச்சி பீச்சில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நேற்று பொங்கல் விழாலாம் வச்சுட்டு இங்கே வந்த உடனே இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஐடியா எனக்கு வந்தது. என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் நிறைய பேர் சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட, லட்சியத்தோடு வர்றாங்க. வந்துட்டு இதை எப்படி செய்யணுன்றது பேசிக்காக கற்றுக்காமையே என்ன பண்ணுறாங்கன்னா வெளில போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் 5 பேரை பார்த்தேன், 2 பேரை பார்த்தேன், 3 பேரை பார்த்தேன், யாருமே ஐடியா எடுக்கலை, பொருளை வாங்கலை, யாருமே ஓகே சொல்லலை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸை விட்டு வெளில ஏறுறாங்க. நான் உங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்முடைய பிஸ்னஸில் வந்து நேம் லிஸ்ட்டு தான் நம்முடைய அசட்டு, நம்முடைய சொத்தே. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பிஸ்னஸ் வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மணல் இருக்குல்ல, இந்த மணலில் எண்ண முடியுமா? இந்த மணலை எண்ணவே முடியாது. அவ்வளோ மண் இருக்குதுல, உட்காந்து எண்ண முடியாது. அதே மாதிரி தான் மக்கள். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 750 கோடி இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 150 கோடி இருக்காங்க. அவ்வளோ மேன் பவர் இருக்குது. ஆனால் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம யார் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம 5 பேரை பார்த்து 2 பேரை பார்த்துட்டு வரல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நீங்கள் 2 பேர் வரணும், 5 பேர் உங்கள் டீமில் வரணும்னா நீங்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்கணும் தெரியுமா? இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த எண்ணிலடங்காத நபர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும். நீங்கள் எண்ணிலடங்காத நபர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா தான், இந்த மாதிரி எண்ணிலடங்காத நபர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா தான் அதில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம வாய்ப்பை கொடுத்தது எவ்வளோ பேர், என்ட்ரி எடுத்தது எவ்வளோ பேர், இவ்வளோ தான் என்ட்ரி எடுப்பாங்க. அப்போ வாய்ப்பு எவ்வளோ கொடுக்கணும்? இவ்வளவு கொடுக்கணும். இவ்வளவு பாருங்கள், இவ்வளவு வாய்ப்பை கொடுத்தோம்னா என்ட்ரி எத்தனை வரும்? இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? எண்ணில் அடங்காத நபர்கள் இருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுத்தோம்னா எவ்வளோ பேர் வருவாங்க பாருங்கள். நம்ம இந்த சல்லடையை நம்ம நிரப்பணும்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? உங்கள் டீம் பெரிய டீம் ஆகணும்னா எவ்வளோ பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் பாருங்கள். எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பாருங்கள். வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை கொடுக்கறத வந்து நம்ம நிறுத்தவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தவே கூடாது. ப்ரெசன்டேஷன் நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்க தான் என்னாவும் வரும். அப்போ இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ என்ட்ரி தான் என்ன ஆயிருக்கு, வந்திருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் 2 பேர்கிட்ட பேசினேன், 3 பேர்கிட்ட பேசினேன், எனக்கு பிஸ்னஸ் வரல, ப்ராடக்ட் மூவ் ஆகலை, என்ட்ரி வரல அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அப்போது நிறைய நபர்களுக்கு பிஸ்னஸ் ரீச் பண்ணால் தான் கம்மியான என்ட்ரி பிஸ்னஸ் வரும். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.